வணக்கம். நம்ம ஏற்கனவே M3ல வந்து பாஸ் ஆகிறதுக்குரிய வீடியோஸ் நிறைய போட்டிருந்தோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னா ப்ராபபிலிட்டி அண்ட் கியூங். இப்போ அதிகமாக அரியர் வச்சிருக்க பேப்பர்னா அடுத்து M3 எடுத்து ப்ராபபிலிட்டி அண்டு கியூங் தியரி. ஸோ இதில் வந்து ஈஸியாக எப்படி மார்க் எடுக்கலாம் அது பார்ப்போம். ஒரு 56 மார்க் எடுக்கிறதுக்குரிய மெத்தட் நான் சொல்லிடுறேன். அதை மட்டும் நீங்கள் படித்தாலே 56 மார்க். நம்மளுக்கு வந்து இப்போ இன்டர்னல் மார்க் போக எல்லாத்துக்கும் இன்டர்னல் மார்க் இருக்காது. ஸோ நம்ம 50 எடுத்தால் பாஸ் ஆகலாம். இதில் நான் 56 மார்க்குரிய வழிகள் நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் மட்டும் நீங்கள் படிக்க வேணாம், செலக்டிவாக படித்தா பாஸ் ஆகிடலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த யூனிட்டை பேப்பரை பொறுத்தளவு ப்ராப்ளம்ஸ் 50%னா தியரி வந்து 50% இருக்கும். மெயினாக தியரி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே பாஸ் ஆகிடலாம். முதல் நம்ம அந்த வேலையும் செய்யணும். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் ரேண்டம் வேரியபிள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இத்தனை இருக்குது. பைனாமியல், பாய்சன், ஜாமெட்ரிக்கு, யூனிஃபார்மு, எக்ஸ்போனன்ஷியல், காமன், இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளோ வரும். நார்மல் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அப்போ பெருசாக இதை கேட்பாங்கிற ஐடியா கிடையாது. இதுலேருந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஃபைண்டு மீன் வேரியன்ஸ் எம்ஜிஎம். இதுலேருந்து நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் கட்டாயம் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் 2 4 மொத்தம் 7 டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு கொஸ்டின் வந்து 8 மார்க்கில் ஃபைண்டு மீன் வேரியன்ஸ் எம்ஜிஎம் கட்டாயம் கேட்பாங்க. இல்லை அதோட வேறு மாதிரி கேட்கணும்னா இந்த இதில் இந்த ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்போனன்ஷியல் பார்த்தீங்களா, இதில் மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த கொஸ்டினை மேக்ஸிமம் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று இது கேட்கலாம், இல்லை இதை விட்டு இது கேட்கலாம். ஸோ இதில் 2லேருந்து ஒரு 8 மார்க் கன்ஃபார்ம் வரும். இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன்லையும் 10 ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளத்தை தயவுசெய்து யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா இதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 சம் வரும். அதே சம் எக்ஸாமில் வருமா? எக்ஸாமில் அதே சம் வராது, மாடல் தான் வரும். அதுக்கு எடுக்கிற ரிஸ்க்கு உச்சி யூனிட் நல்லா கான்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் இந்த யூனிட்டை பொறுத்தளவு நீங்கள் வெறும் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற ஃபைண்டு மீன் வேரியன்ஸ் எம்ஜிஎம் நல்லா பார்த்துங்க. இந்த 2 எக்ஸ்ட்ரா டிஸ்ட்ரிபியூஷன் தான், 2 மட்டும் தான் இருக்குது மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ 7 2 9 இதை 9 கொஸ்டினை படித்தா ஒரு 8 மார்க் வரும். ஓகே, இப்போ அடுத்து வந்து இது ஒரு 8 மார்க் சொல்லிட்டேன்னா, நான் ஆக்சுவலாக இந்த யூனிட்டுக்கு 8 மார்க் தான் நான் சொல்கிறேன், 16 மார்க் சொல்கிறேன். அடிஷனலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்கிரீட் ரேண்டமில் ஒரு மாடல் 2 சம் போட்டுருங்க. இதெல்லாம் பல வருஷமாக கட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டிஸ்கிரீட்டாக இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் இருக்கிறத மட்டும் பார்த்துருப்பாங்க, ரொம்ப போட்டு இது பண்ணிக்கிறோம். இதில் வந்து ஒவ்வொருலேயும் ஒரு 4 கொஸ்டின் வரும். ஃபைண்ட் ஏன்னு கேட்டிருப்பாங்க, P(x) லெசன் 3, அப்புறம் CDF அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த மாடலில் இது 2 கொஸ்டின் போட்டுன்னு ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. அதை மட்டும் பாருங்கள். தயவுசெய்து இந்த யூனிட்டில் வேறு எதையுமே பார்க்காதீங்க. டிஸ்ட்ரிபியூஷன் கன்ஃபார்மில் இதிலிருந்து ஒரு 8 மார்க்கு சப்போர்ட். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டினை பேர் மாறிச்சுன்னா 16 மார்க் கிடைக்கும். ஆனால் நான் சொல்கிறது மினிமம் 8 மார்க். ஓகே, அடுத்து இந்த செகண்ட் யூனிட் தான் நீங்கள் பிக்யூட்டிக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுற யூனிட். இது ஒன்று தான். எது சொல்கிறேன்னா இதில் 16 மார்க் நீங்கள் எடுத்தேன். இது வெறும் ப்ராப்ளம் தான், தியரியே கிடையாது, வெறும் சப்பு தான். ஏதாவது M3ல டிஃபரெண்ட் இன்டகிரேஷன் பண்ணு பார்த்தீங்கன்னா அது மாதிரி. இதில் மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் இருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ரேண்டமாக ஒரு 4 சம் எழுதி போட்டிருக்கேன். இதில் இந்த முதல் சம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 தடவை கேட்டிருக்காங்க. இதை வந்து சில டைமில் 16 மார்க்லையும் கேட்கலாம், 10லையும் கேட்கலாம், 8லையும் கேட்கலாம். ஸோ டோட்டலாக இந்த சம்மில் இருந்து ஒரு 8 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே இதுலேயே இது வந்து கண்டினியூ இது போட்டுக்கேன். கண்டினியூஸில் டிஸ்கிரீட் அந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்படி எக்ஸு இங்கே ஒய் கொடுத்து இங்கே 1 2 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 0 1 2 அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் ஏதாவது இருந்துச்சுன்னா சப்போர்ட் பார்த்துங்க. இது டிஸ்கிரீட்டில், இது கண்டினியூஸில். ஸோ இந்த மாடல் இருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது நல்லா பண்ணிட்டீங்கன்னா இதில் மார்ஜின் வந்து f(x) பார்ப்போம், f(y) பார்ப்போம். அப்புறம் 2 3 கொஸ்டின் கிட்ட லிமிட்டை போட்டு பேசிக் டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு சப்போர்ட்டாக இதுலேருந்து ஒரு 8 வந்துருச்சா, அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த f(x, y) வச்சு கார்லேஷன் கேட்பாங்க, ரெக்ரெஷன் கேட்பாங்க. அதே மாதிரி டிஸ்கிரீட் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி கார்லேஷன் கேட்பாங்க, ரெக்ரெஷன். அப்போ இதை நீங்கள் 2 நாளையும் பார்த்துட்டீங்கன்னா இது முடிஞ்சு போச்சு. யூனிட்டை 80% முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த f(x, y) இருக்கிற மாடலை எல்லா சமயம் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டாலே போதும். ப்ளஸ் இதையும் பார்த்துட்டாலே என்ன பண்ணிடலாம், கார்லேஷனை ரெக்ரெஷன் பண்ணிடலாம். இது தனியாகவே இருக்கும். கார் பியர்சன் கார்லேஷன் இருக்கும். இதை பேஸ் பண்ணி என்ன செய்யணும், ஒரு ரெக்ரெஷன். ஓகே, இது தனி டாபிக். இதை போட்டு எல்லாம் குழப்பக்கூடாது. இந்த கார் பியர்சன் கார்லேஷன் வேற, ரெக்ரெஷன் இது 2மே ஒரு டாபிக்கு. இந்த கார்லேஷன் ரெக்ரெஷன், இந்த கார்லேஷன் ரெக்ரெஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், இந்த முன்னாடி பார்த்தீங்களா கண்டினியூஸையும் டிஸ்கிரீட்டையும் பேஸ் பண்ணி இந்த இது வரும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது உங்களுக்கு 16 மார்க் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒரு 8 மார்க் வந்துடும், இல்லை இதில் ஒரு 8 மார்க். இதுக்கு அடுத்து ஒரு டாபிக் இருக்குது,
2 டைமென்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேண்டம் வேரியபிள் இருக்கு. அது ஒரு மாதிரி கடியா இருக்கும். அதை செய்யறதுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இதை நீங்க நல்லா பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அது ஒரு 8 மார்க் கேட்பாங்க. ஆனால் என்ன சொல்றேன்னா இந்த இதில் நீங்க எல்லாம் பார்த்துட்டாலே ஒரு யூனிட்ல நமக்கு யூனிவர்சிட்டியில் என்னன்னா 2 16 மார்க், ஒரு இதில் 16 கொடுத்து 8 கேட்கலாம். ஸோ நான் அந்த 2 டைமென்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் விட்டுட்டேன், ஒரு 8 மார்க் கேட்பாங்க. ஸோ ரிமைனிங் மார்க் எப்படி பார்த்தாலும் இதில் நமக்கு தேவையான 16 மார்க் அப்படியே இருக்கு. ஸோ இதில் ஒரு 8 உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா அவ்வளோ மார்க் சொல்லியிருக்கேன், 16 8 வச்சுக்கிறோம். இதில் கன்ஃபார்ம் நீங்கள் 16 எடுத்தாங்க. ஓகே, அடுத்த தேர்ட் யூனிட்ல என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க நான் எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் WSS பாருங்க. இந்த x of t equal to a cos omega t plus theta. இந்த ஒமேகா கூட நம்பர் மாத்திட்டே இருப்பாங்க. 100 10 60 வேற ஏதாவது வெறும் t கூட இருக்கலாம். ஏதாவது கொடுத்துட்டு இந்த லிமிட் அதே மாதிரி -π, π 0, 2π 0, இதே மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கு. இதை நல்லா பார்த்துக்கங்க. இது வந்து இன்டைரக்ட் பண்ணி பாருங்க. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து லிமிட் தான் போட்டு f of x equal to 1/v minus a போட்டு செய்வோம். இந்த லிமிட்டை இதில் அப்ளை பண்ணி செய்வோம். போட்டு இன்டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் இருந்து ஒரு 8 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பார்த்தீங்களா x of t equal to என்ன இருக்கேன்னா a cos lambda t plus b sin lambda t. இது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கொஸ்டின்ல e of a equal to 0, e of b equal to 0, e of a square, e of b square equal to என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சிக்மா ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. சரியா, ரைட்டா? இந்த மாடலில் கொடுத்துருப்பாங்க. e of a 0 இந்த மாதிரி கொடுத்து இது சால்வ் பண்ணுவாங்க. சில டைம் என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த வார்த்தைக்கு பொழுது 0 மீன் ஈக்குவல் வேரியன்ஸ் கொடுப்பாங்க இந்த கொஸ்டின்ல. ஸோ இந்த 2 மாடல்ல இருந்து ஒரு 8 மார்க் கன்ஃபார்மாக வரும். ஓகே, அடுத்து என்ன பார்க்குறோம்னா இந்த ப்ரூஃப் தனியாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து தனியாகவே p of x of t equal to n சொல்லிட்டு இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இது தனியாகவே உங்களுக்கு ஒரு 8 மார்க் கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் வந்து இதில் ஒரு 8 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த கொஸ்டின் ஒரு 8 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது லக்கில் ரெண்டையும் சேர்த்து ஏதாவது ஒரு 8 மார்க் வரும். அடுத்து பாய்சன் ப்ராசஸில் இல்லாத கொஸ்டினே கிடையாது. ஸோ உங்கள் லக்குக்கு இதில் நீங்கள் 16 எடுக்கலாம். நான் 8 தான் பேசிகிட்டு இருக்கேன். இதில் மட்டும் பார்த்தாலும் எப்படியாவது ஒரு 8 மாட்டிக்கிறோம். பாய்சன் ப்ராசஸில் ஃபைண்ட் மீன் வேரியன்ஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம இங்கே இருக்கிறது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், இங்கே போய் பார்க்குறது வந்து பாய்சன் ப்ராசஸ். இதில் ஃபைண்ட் மீன் வேரியன்ஸ் கரெக்டாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி எத்தனை ப்ராப்பர்ட்டி தான் ஒன்று எழுதிங்க. இந்த பாய்சன் ப்ராசஸ் இஸ் ஏ மார்கோவியன் ப்ராசஸ். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. The sum of two independent process, the sum of two independent Poisson process is again a Poisson process. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ஒன்று, the difference of two independent Poisson process is an actor Poisson process. இந்த 3 ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருந்து ஒரு 8 மார்க் சொல்லியிருக்கேன்னா இந்த பாய்சன் ப்ராசஸ்லேருந்து ஒரு 8 மார்க் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அடுத்து மார்க் வச்சேன் 2 கொஸ்டின் எழுதிட்டேன். இதை எப்படியாவது ஒரு இதில் மாற்றி கேட்டே இருப்பாங்க. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபைண்ட் p of x2 equal to 3 அப்படின்னு இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி இந்த 2 கொஸ்டின் எழுதிட்டேன். மொத்தமாக 2 கொஸ்டின் தான் இருக்கு. உங்கள் புக்கில் எந்த புக்கு நீங்கள் பார்த்தாலும் சரி இந்த 2 கொஸ்டின் தான் இருக்கும். இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் மார்க் வச்சேனில் வேர்டு ப்ராப்ளம் இருக்கும். வேர்டு ப்ராப்ளம் எப்படின்னா 2 ஸ்டூடெண்ட் வந்து படிக்கலன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் ஒருத்தர் காரில் போகிற மாதிரி சம்மு கொடுத்துருப்பாங்க, ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு சம்மு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சேல்ஸ்மேன் சம்மு இருக்கும். 3 சிட்டியில் சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். முதல் சொன்ன ஒரு 2x2, அடுத்து ஒரு 3x3, அடுத்த வருஷம் பார்த்தா 2 பசங்க 2 பொண்ணு, 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ்னு கொடுத்துட்டு பாலை த்ரோ பண்ணி எழுதுவாங்க. அது ஒரு 4x4. ஸோ அந்த இன்னும் அது பார்த்தீங்கன்னா எது ரிப்பீட்டடாக கேட்டுங்க அதை மட்டும் பாருங்க, வேர்ட் ப்ராப்ளம் மட்டும். ஸோ மார்க் வச்சையில் இந்த கொஸ்டின் ஒன்று, இந்த வேர்ட் ப்ராப்ளம். அப்போ இதுல இருந்து நினைச்சோன்னா 16 வரலாம். நான் மினிமம் நினைச்சுறேன் ஒரு 8 மார்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் செகண்ட் யூனிட்ல கன்ஃபார்மாக 16 நீங்கள் எடுத்தாகணும். இப்போ 4th யூனிட்ல வந்து கியூவிங் தியரியில் வந்து ஒரு மாதிரி கடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்காது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தம் 4 டைப் இருக்கு. 4 டைப் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இங்கே 2 டைப் மட்டும் பாருங்க. MM1 FIFO இன்ஃபினிட்டி ஃபர்ஸ்ட் டைப், MMC FIFO இன்ஃபினிட்டி. மொத்தம் 4 டைப்பில் 4 டைப்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா 8 மொத்தம் 4 8 மார்க் கேட்பாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா 16 மார்க் கேட்க பாசிபிள் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த யூனிட் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் ஒரு 8 மார்க் எடுக்க மட்டும் வழி பாருங்க. இது 2 மட்டும் படி மிச்சது தயவு செய்து படிக்காதீங்க.
படிச்சிங்கன்னா என்ன ஆகுதுன்னா இதில் இருக்கிற ஃபார்முலா தூக்கி இதில் அப்ளை பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி அப்ளை பண்ணி கடைசியில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு குழப்புறாங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பெர் ஹவர் இல்லை பெர் மினிட்டாக தான் கேட்குற மாதிரி இருக்கும். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைப் பற்றிக்கு தேர்ட் அப்போ நான் திருத்தும் போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறேன், என்னடா கொடுத்துருக்காங்க. ஆனால் லேண்ட் எல்லாரும் கரெக்டாக பார்த்துருக்காங்களா, அதெல்லாம் 2 4 மார்க் கொடுக்கும். எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், இதை போட்டு இதில் இருக்கிற எல்லா சமயம் பார்க்குறதுக்கு நீ மிச்சம் எல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். அதனால பேர் தான் ப்ராஃபிட் அண்ட் கியூந்திரி 2 டைம் மட்டும் பாருங்க, மிச்சம் தயவு செய்து பார்க்காது. ஓகே, அடுத்த 50 யூனிட் தான் உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கு டெசிஷன் அத்தாரிட்டின்னு சொல்லலாம். கன்ஃபார்ம் 16 எடுத்தாங்க. எதை வச்சு சொல்றேன்னா இந்த பிகே ஃபார்முலா இருக்கு இல்லையா, டெரிவேஷனை மனப்பாடம் பண்ணிடுது. 16 மார்க் கன்ஃபார்மாக கேட்பாங்க. உங்கள் நேரம் சரியில்லை லக்கு அப்படின்னா 10 மார்க். சரியா? அப்போ பிகே ஃபார்முலா கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இது டெரிவேஷன். அப்படி இல்லையா அதில் உள்ள ஒரு ப்ராப்ளம் கன்ஃபார்ம் வரும். அப்போ எவ்வளோ மார்க் உங்களுக்கு 16 கிடைக்கலாம், 10 கிடைக்கலாம், 8 கிடைக்கலாம். ஸோ நான் மினிமம் 8 வச்சுக்கேன். இதுக்கு சப்போர்ட்டாக உள்ளது 2 டாபிக். எதுனா சீரீஸு கியூஸ் வித் பிளாக்கிங். சரியா? இது ஒரு சம் இருக்கு. அதே மாதிரி ஓப்பன் ஜாக்சன் நெட்வொர்க் ரொம்ப ஒவ்வொருலேயும் ஒரு 3 சம் தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. ரொம்ப செலக்டிவாக படித்து பாஸ் பண்ணிடலாம். ஒரே நாளில் கூட அந்த யூனிட்டை முடிக்கலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கிறது. இதை மனப்பாடம் பண்ணணும். ஆனால் ஏன்னா இங்கே என்ன செய்யணுமோ அதே தான் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம்ஸை கியூவிங் தியரியில் ஃபர்ஸ்ட் டைப்ல செகண்ட் டைப்ல பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் கொஞ்சம் வரும். ஓகே, அதனால் பிகே ஃபார்முலாவை டெரிவேஷன் மனப்பாடம் பண்ணிடுங்க. லக்குனா 16 மார்க்கு, இல்லாட்டி 10 மார்க் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் கட்டாயம் ஒன்று இருக்கும். அப்போ நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட்டுக்குன்னா ஒரு 8 மார்க் வேணும் இல்லையா. இதில் ஓப்பன் ஜாக்சன் தான் எடுத்துக்கேன், க்ளோஸ் ஜாக்சன் வேணான்ட்டேன். இது மட்டும் தான் போதும். இந்த சீரீஸ் கியூஸ் வித் பிளாக்கிங் பார்த்துங்க, ஓப்பன் ஜாக்சன். அப்போ நம்மளுடைய கன்க்ளூஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு ஒரு 8 மார்க் மினிமம் தான் நான் சொல்கிறேன். ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் பார்த்தாலே இதில் ஒரு 8 மார்க். இது டோட்டலாக இது பார்த்தாலும் ஓகே. இதில் நீங்கள் செகண்ட் யூனிட்ல எவ்வளோ எடுக்கணும், 16 எடுத்தாலும். தேர்ட் யூனிட்ல 8 தான் சொல்கிறேன். உங்கள் லக்குக்கு 16 வந்தாலும் மினிமம் மார்க் 8. அதே மாதிரி ஃபோர்த் யூனிட்ல உங்களுக்கு ஒரு 8. ஃபிஃப்த் யூனிட்ல 16 மார்க். நீ ஆட் பண்ணி பாருங்க. இங்கே ஒரு 8 ஓகே, ஒரு 8, இங்கே ஒரு 16, 8 மொத்தம் 32. 32 16 48, 48 8 56 மார்க். 56 மார்க்ஸுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் படிங்க, ரொம்ப போட்டு படித்து ரிஸ்க் எடுக்க வேணாம். நம்ம ஈஸியான பேப்பரு. இதில் பாதி டெரிவேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் டெரிவேஷனில் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஒரு லைன் மாறக்கூடாது. இது அப்படியே எழுது. என்ன டெரிவேஷன் அறிஞ்சு விடுறேன், இது எழுதணும். அடுத்து பாய்சன் ப்ராசஸ், இது ஃபுல்லாமே டெரிவேஷன். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இது டெரிவேஷனு, தேர்ட் யூனிட்ல இது டெரிவேஷன். ஓகே, அடுத்து ஃபிஃப்த் யூனிட்ல எங்கே இருக்கு பிகே ஃபார்முலா. இந்த 3 டெரிவேஷன் தான். அதை ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் வச்சுட்டனாலே உங்களுக்கு லக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் டெரிவேஷன் பாருங்க, இது ஒரு 8, இது ஒரு 8, எவ்வளவு 8 8 16. பிகே ஃபார்முலா 16ல் கேட்டால் 32. நீங்கள் பாஸ் ஆக வேண்டியது 50 மார்க். அதில் 60% மேலே மார்க் வந்துருச்சு. சரியா? அதனால் இந்த டெரிவேஷனை மனப்பாடம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற சம்ஸை மட்டும் பாருங்கள். பார்த்துட்டனாலே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கலாம், 56 மார்க் எடுக்கலாம். இதை மட்டும் படிங்க, ரிஸ்க் எடுக்காமல் படித்து பாஸ் பண்ணுறது என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.